நம்முடைய தலைப்பதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் மனிதனுக்கும் நன்மையும் குறையும் உண்டாயிருக்கிறார்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையுடைய மக்களே, தலைவர்களே, இந்த விழாவிலே பங்கேற்றுகின்ற கல்யாண கல்வியாளர்களே, இந்த விழாவை தனது திறமையால் தனது கலைகளால் நடத்தி கொண்டிருக்கிற வாலிபரை கேட்கிறது. பிள்ளைகளுடைய இந்த முயற்சிகள், இந்த பயிற்சிகள் யாருக்கும் கண்டுபிடிப்பதற்காக அறிவிக்கின்ற பெற்றோர்களே, உடன்பிறந்தவர்கள், குழந்தைகள் அனைவரையும் ஆண்டவரை திருப்பெயராலே வாழ்த்துகிறேன். திருமலை கையில் வச்சிருப்பதால் உண்மையான ஒரு வசனம் என்பது கவலைப்படாது. திருமலை கையில் இருந்தாலும் வசனம் பண்ணுறாரு. அதனாலே திருமலை கையில் வைத்திருந்தே ஒரு வசனத்தை மாத்திரம் படித்து ஒவ்வொரு சில செய்திகளை பகிர்ந்து கொள்கிறேன். நூக்கான செய்திகள் 15-16 வசனம் மட்டும் படிக்கிறேன். வானதூதர் அவர்களை விட்டு ஒருவரும் சென்ற பின்பு இடையர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாதையும் யோசேப்பையும் தீவிர பக்தியில் கிளப்பியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். ஒரே ஒரு வார்த்தையை தான் அதை எடுத்து தமிழ் வழியாக இந்த வாலிபரைய கிறிஸ்துமஸுக்கான செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வயதுக்கும் ஒரு சில அறிவு சார்ந்த செயல்பாடுகள் இருக்கின்றன. குழந்தைகள் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. பார்த்து தான் அவங்களால கற்றுக்க முடியும், படித்து அவங்களால கற்றுக்கொள்ள முடியாது. நம்ம என்ன செய்யணுமோ அதை பார்த்து அப்படியே இமிடியேட் பண்ணுவாங்க. அவர்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வம் இருக்கும். ஆனால் போதுமான அளவுக்கு அந்த அறிவாற்றல் என்பது கற்பிக்கப்பட்டிருக்காரு. நான் சொல்றது ரொம்ப குழந்தைங்க அவர்களுக்காக பள்ளிக்கூடம் பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். வாலிபர் அதற்காக ஒரு பிஸ்னஸ் தான் இருந்தது. இன்டலெக்சுவலாக வந்து ரொம்ப முதிர்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் இந்த உடல் வளரியம் அடைகிறது. வாலிபர்கள் உடல் வலிமையாக இருக்கும். அறிவு சார்ந்து கற்றுக்கொண்டே இருப்பதனாலே முதிர்ச்சியை அடைவதற்கான பயணத்திலே இருக்கும். பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இதுதான் வந்து வாலிப இயக்கத்தின் மூலமாக திருச்சபைக்கு கிடைக்கின்ற மூலம். திருச்சபை வாலிப விளைவிலிருந்து எதை பெற்றுக்கொள்வது என்றால் வலிமை, உடல் வலிமை. மேனுவல் லேபர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். உடல் உழைப்பு செய்வது. திருச்சபைக்கு வந்தாக திருச்சபைக்கு நிறைய ஒழுங்கு இருக்கிறது. ஆயர் இருக்கிறார். அவர்களோடு கூட சபையுடைய மூவர்கள், சபை ஆலோசனை செய்திருக்கிறார். குடும்பம் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். பல்வேறு விதமான ஊழியர்கள் அடைகிறது. சென்னை கிளாஸ் நடந்தது, யூனிவர்சிட்டி நடந்தது, யூத் யூனிவர்சிட்டி, வெல்லும் கன்வென்ஷன், என்ஜிஓ கவுன்சில், இப்படி பல்வேறு நிலைகளிலே ஊழியர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் யூத் அப்படிங்கிறது இந்த ஆலயத்தில் தூய்மையாக வைத்திருப்பது, இந்த ஆலயத்தை அழகுபடுத்துவது, இன்னிசை வழிபாட்டை முன்னெடுத்து நடத்துவது. இன்னிசை வழிபாடு கேரள ஹவுஸ் பச்சனையை முன்னெடுத்து நடத்துவது. இது எல்லாத்துக்குமே வந்து பெரியவர்களுடைய ஆலோசனையோடு வாலிப பிள்ளைகள்
அதை திறம்பட செய்கிறார். பவர் இப்போ அந்த படித்த வசனத்தில் என்ன வார்த்தை இருக்கா? மேனுவல் பவர், பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படின்றத சொல்ல முடியும். மெய்ப்பர்கள் அப்படின்னாலே நம்ம மேகசின் என்ன பண்ணுவோம்? மேகசின் செக் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஒரு கற்பனையாக சொல்லுவேன். பொதுவாக மரியாதை அப்படின்னா அப்படியே சிவசலமாக இருக்கிற ஒரு மொழியை கேளும். அப்புறம் நம்ம யோசிக்கிறாங்க அதில் ஒரு ஆளை கேளும். மெய்ப்பர்கள்னாலே பேச தெரியாது, திறமையாக பேசி ஒரு கதாபாத்திரத்தை செய்ய முடியாது. என்ன பண்ணுவோம்? மெய்ப்பர்களாக ஏன்னா அவங்க பேசவே ராணுடைய கைவெளிகள் வந்து இந்த பக்கம் சாஸ்திரிகள் விஷயம் இப்போ அறிவு சார்ந்த ஒரு குழு அவங்க வந்து என்ன பண்ணலாம்? திறமையான வசனங்கள் வந்து ஏழு மாநில பேசுகிற விஷயம் தான் அப்படிப்பட்டவர்கள் கொடுத்துருவோம். இப்போ இந்த மெய்ப்பர்கள் அப்படின்னாலே பொதுவான சமூகத்தில் மாற்றங்களை நாடகத்தில் கூட நம்ம வந்து லீஸ்ட் அமௌண்ட் லீஸ்ட் இருக்கிறதுலேயே ரொம்ப பலவீனமான மனிதர் அவர் என்ன தேர்ந்தெடுத்து நிற்க வச்சுக்கலாம் இல்லையா? அம்மாவா இல்லையா? ஆனால் மெய்ப்பர்கள்னாக்க சும்மா வந்து இயற்கை சாட்டையாக இருக்கிறது கிடையாது. தாவீதை பற்றி படிக்கிறோம்ல, தாவீதை எப்படி பண்ணுறது? கவனிக்கிறீங்க? தாவீது எப்படி வந்து மெய்ப்பர்கள் செய்தார்? தாவீது என்ன சொல்றாரு? ஒரு முறை சிங்கத்தையும் ஒரு முறை கருணையையும் பிரித்து போது மேலும் என்னுடைய ஆட்டுக்குட்டியை தப்பிப்பதற்கு கடவுள் எனக்கு வல்லுநராக இருந்திருக்காரு. அந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த முன் அனுபவத்தோடு இந்த கோழியாட்டை என்ன பண்ணுவேன் மேற்கொள்ள சொல்றாரு. இப்போ சின்ன வயசுலேயே தாவீது நாடுகளை வைக்கும் போது எப்பேற்பட்ட வலிமையுடைய காட்டு விலங்காக இருந்தாலும் சிங்கத்துடைய அந்த உடல் எடை மாற்றம் சொல்லுகிற போது 850 பவுண்ட்ஸ் என்று சொல்வார். கிட்டத்தட்ட 300-400 கிலோ இருக்கும். ஒரு மனிதன் சராசரியாக அதிகபட்சம் ஒரு 70 கிலோ வரை இருக்கிறவங்களால தான் கோழியாக சாப்பிட முடியும். அதுக்கு மேலே நம்ம வெயிட் ஆகிட்டோம்னா நம்ம தூக்கி நாளைக்கு நமக்கு பெரிய கஷ்டம். அப்படி இருக்கும்போது தாவீது தன்னை விட உடல் வலிமை அதிகமாக இருக்கிற ரெண்டாவது மிகவும் ஃபெரோஷியஸான ஒரு வாய் அறிஞர் காட்டிலே ராஜா அதையே வந்து அழைச்சி போகிறாங்கன்னா தாவீது மூலமாக மெய்ப்பர் என்றால் என்ன அப்படின்னா மிகவும் வலிமை வாழ்ந்தது. எப்பேற்பட்ட பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலுடையவர்கள். தன் நாட்டுக்குட்டியை காப்பாற்றுவதற்காக எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கும் எதை வேண்டுமானாலும் மேற்கொள்வதற்கும் ஆற்றலுடைய வலிமை வாய்ந்தவர்களாக மெய்ப்பர்கள் இருக்கிறார்கள் என்பதை தாவீதுடைய வாழ்வு நிர்வாகம் அறிந்து கொள்ளப்படுகிறது. இயேசு என்கிற குழந்தையை காண்பதற்காக மெய்ப்பர்கள் விரைந்து வந்தார்கள். அந்த விரைந்துன்ற வார்த்தை தான் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படின்றத நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது. அது நமக்கு தெரிவிக்கிறது. விரைந்து வந்தது ரொம்ப வயதான மெய்ப்பர்களாக இருந்தால் என்ன பண்ணிடுவாங்க? ஏழுக்கு ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு போது 10 மணி இருப்பாங்க. ஆனால் அவர்கள் நீண்ட காலமாக நெடுங்காலமாக காத்திருந்த அந்த மீட்பர் மெசியா வந்து பிறந்திருக்கிறார் என்று சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் அந்த வேலையிலேயே எழுந்து போனார்கள் என்பது ஒரு மீட்புக்கான அந்த எதிர்நோக்கம், அந்த எதிர்நோக்கம் கொடுத்த வலிமையும் அதனோடு கூட மெய்ப்பு பணியிலே இருக்கின்ற அவருடைய வலிமை, இந்த இரண்டத்தனையான வலிமையை மேசியா என்ற குழந்தையை பார்ப்பதற்காக அவர்கள் விரைந்து சென்றார்கள்.
நான் உங்களுக்கு சொல்றேன், யூ ஆர் தி ஷெப்பர்ட்ஸ் ஆஃப் தி சர்ச். நிறைய பேர் தெரியாது. நீங்கள் நிறைய நம்ம புத்தகத்தில் யாரும் பெரும்பாலும் நான் எல்லாரையும் படிக்கிறது. நான் பிசி மெம்பர் போது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு கிடையாது. நிறைய புத்தகத்தில் 20-30 தான் இருக்கணும். நான் பிசி மெம்பர், நாங்கள் பிசி, நாங்கள் சொல்கிறது தான் நடக்கணும். இப்போ கூட ஒரு கதையை கேட்டு தான் வந்தேன். நாங்கள் பிசி, நான் சொல்கிறது படி தான் சரியே நடத்தணும் என்று சொல்லியிருக்கிற சூழல்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் உண்மையாகவே பொதுவான இறை மக்கள் தான் உண்மையிலேயே வலிமையானவர்கள். நான் கேள்வி கேட்டாங்க, எப்பேற்பட்ட ஐக்கியம் அதிகாரத்தில் இருந்தாலும் மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் பயம் உண்டு. அதுவும் குறிப்பாக வாலிபர்களை கேட்டால் அதுக்கு சரியான பதில் சொல்லி ஆகணும். பொதுவாக என்னன்னா அதெல்லாம் நடக்கிறது வரும். இந்த மாதிரி அலங்காரம் செய்வது, மதுரைக்கு பயன்படுத்துவது, ஃபைனான்ஸ் கேம்பெயினுக்கு பயன்படுத்துவது, இப்படிப்பட்ட சூழல்களோடு கடந்து போகிற சூழல் பல இடங்களில் இருந்தது. உங்களுடைய மசில் பவரை கடவுளுடைய நாமம் மகிமைப்படுத்துவதற்காக பயன்படுத்த வேண்டும். அதான் மேற்கொள்ளும் மூலமாக நமக்கு சொல்லப்படுகிற செய்தி. ஒரு பிசிக்கல் ஸ்டேட், உடல் ரீதியான வலிமை இருக்கிறது. நம்முடைய பெரியவங்களுக்கு அறிவு சார்ந்து நிறைய விஷயங்கள் தெரியும். சில விஷயங்களை செயல்படுத்துவதற்கு உடல் வலிமை தேவை. அந்த உடல் வலிமையை வெறுமனே வேலையில்லாததாக செய்வது அல்ல. அதன் மூலமாகவே நாம் தலைமைத்துவத்தை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஆளுமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அறிவு சார்ந்து நம்முடைய முன்னோர்கள் ஒரு வேலையை சொல்லும்போது அதுக்குள்ள ஒரு டெக்னிக் பாயிண்ட் இருக்கும். ஏதாவது ஒரு செய்தி அதுக்குள்ளே இருக்கும். அதை நாம் கற்றுக்கொண்டே நாம் வளர்கின்ற போது நாளைக்கு நீங்கள் தான் இந்த திருச்செந்தனுடைய தலைவர்களாக வந்திருக்கிறீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனையோ பிள்ளைங்க வாழ்ந்துருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்கள் வீட்டுக்கு ஒரு 250 குடும்பங்கள் குறைந்தபட்சம் 100 குடும்பத்தில் வாழ்க்கையில் இருப்பாங்க. ஒரு வீட்டு ஒருக்குள்ள 100 பேர் இருக்க முடியும். எல்லா இடங்களிலுமே சின்ன சின்ன வீடுகள் கசப்புகள் ஒன்றாக இருக்கிறது. இங்கே இருக்கிற பிள்ளைங்க நான் பல முறை பார்த்துருக்கேன். இவர்கள் சடங்கு எல்லாத்தையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். நான் எல்லாருமே பார்த்தது. அந்த இடத்துல உங்களுடைய இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் சங்கீதத்திலும் உங்களோடு கூட இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் உங்கள் உடல் வலிமையை, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஞானத்தை, தாளங்களை ஆண்டவருடைய ஆலயம் அழகுபடுத்தப்பட, ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதற்கு, ஆண்டவருடைய பெயர் மாற்றத்தை அடைவதற்கு நீங்கள் பயன்படுத்துவதனாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையுடைய மகிழ்ச்சி வருகிற புதிய ஆண்டுகள் உங்களுக்கு நிறைவாயிருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் பெயராக வாழ்த்துகிறேன். இதனாலே உங்கள் மத்தியை வந்து காலையில் ஆராதனை பங்குகளும் இப்பொழுது இந்த வாழ்க்கை கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்பதிலும் சிறப்பாக கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் இந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளை காண்பதற்காக, கடவுளை பணியை செய்வதற்காக எப்போதும் தீவிரம் காட்டுகிறார்கள், விரைந்து பணியாற்றுகிறார்கள். நம்முடைய வசனம் படிக்கிற அலவீசி கட்டளை சொல்வது ஒரு முழு நிலைத்தோடும், முழு மனத்தோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் கடவுள் மீது அன்பு செலுத்துவார்கள். இந்த பர்ஃபெக்ட் பிசிக்கலி, மென்டலி, சைக்கலாஜிக்கலி வந்து நாம் ஆண்டவருக்காக வேலை செய்யும் போது எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் முழு நிறைவாக தந்திருவார். இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு போதுமானவரை முழு நிறைவு அளிக்கும் ஆண்டவரை இருக்கிறார். இனியும் அப்படி உங்களுக்கு இருப்பார். உங்களுடைய எதிர்கால வாழ்வு வருகின்ற ஆண்டிலே புதிய விதமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் தந்திருவார் என்பதையே கிறிஸ்துமஸ் வாழ்த்தாகவும் முன்கூட்டிய திருவருடைய வாழ்த்தாவை தெரிவித்து முதல் சாதனை கடவுளாமை இந்த சிந்தனைகளை ஆசிரியர் இந்த வாய்ப்பை நல்கின சபையினுடைய போதகர், சபையினுடைய கூப்பல் செயலாளர், திருமாவளவன் பஞ்சாயத்து குழுவில் இருக்கின்ற முதல்மார்கள், வாய்ப்பு பிள்ளைகள், பெற்றோர்கள், இறைவர்கள் யாவரும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து முதல் சாதனை
post Christmas wishes and advance Happy New Year.